வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி ஈஸியாக செய்யக்கூடிய 4 விதமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. எல்லா சாதமுமே டேஸ்ட்டு. எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி தயிர் சாதம் தான். இந்த தயிர் சாதம் லஞ்ச் பாக்ஸ்க்கு செஞ்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மதியம் வரைக்குமே புளிப்பு இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ தயிர் சாதம் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சாதம் வடித்து வச்சுருக்கேன். தயிர் சாதம் பச்சரிசியில் செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் சாதாரணமாக நம்ம சாப்பாட்டுக்கு வடிக்கக்கூடிய அரிசிலையும் செய்யலாம் அந்த சாதம். இப்போ 1 டம்ளர் பச்சரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்ல சாதத்தை ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாதத்தில் பார்த்திங்கன்னா கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா ஃபஸ்ட்டு மசிச்சு விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம தயிர் பால்லாம் சேர்த்து கலந்துக்கலாம். சாதத்தை மசிச்சு விட்டு தான் சேர்க்கணும். நம்ம சேர்த்துட்டு மசித்தோம் அப்படின்னா சாதம் நல்லா மசிஞ்சு வராது இது போல். அதனால வெண்ணெயோடு சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். நம்ம தயிர் சாதம் செய்யும் போது முக்கியமான டிப்ஸுன்னு பார்த்திங்கன்னா சாதமும் சூடு இருக்கக்கூடாது, பாலும் சூடு இருக்கக்கூடாது. நம்ம இது 2த்தையும் ஆற வச்சு சேர்த்து கலந்து கொடுத்தோம் அப்படின்னாக்கா மதியம் வரைக்கும் கொஞ்சம் கூட புளிப்பு இருக்காதுங்க. நம்ம எப்படி செஞ்சு கொடுத்தோமோ அதே போல் இருக்கும் சாதம். குழந்தைங்களும் வேஸ்ட் பண்ணாமல் அழகாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல சாதத்தை இது போல் கலந்து எடுத்துக்குங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு தளர்வாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி, பால் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்குங்க. இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துருவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் 1 டீஸ்பூன் எண்ணெய் வச்சு 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறா இருந்தால் பச்சை மிளகாய் சேர்க்க வேணாம். இஞ்சி பச்சை மிளகா ஆப்ஷன் தான். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் சேர்க்க வேணாம். இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பை நம்ம கலரி வச்சுருக்க சாதத்தில் சேர்த்து மேலாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி கலந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கேரட் துருவல் சேர்த்துக்கலாம், நீங்கள் மாங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மாதுளம்பழம் கூட சேர்த்து கொடுக்கலாம். சூப்பராக ஒரு உருளைக்கிழங்கு வறுவலோடு கொடுத்தோம் அப்படின்னாக்கா குழந்தைங்க அருமையாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கு அடுத்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது உருளைக்கிழங்கு சாதம். அதுதான் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அடுத்து இப்போ உருளைக்கிழங்கு சாதம் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 10 பூண்டு பல் இடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெருசாக உள்ளது ஒரு தக்காளி பழம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் தக்காளி பழம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு பெரிய சைஸில் உள்ளது கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி சொல்கிற அளவுகள் பார்த்திங்கன்னா 200 கிராம் அரிசிக்கு சொல்லியிருக்கேன். இந்த அளவு கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கிங்க. வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சாதத்தில் உப்பு போட்டு நான் வடிக்கலை, அதுக்கும் சேர்த்து தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஒரு 2 செகண்டுக்கு இந்த மசாலாவை பரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த உருளைக்கிழங்கை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க. அதிகமான அளவு சேர்க்க வேண்டியில. இந்த தண்ணிக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் சேர்த்து கூட செய்யலாம், அதுவுமே டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நல்லா தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்குவோம். நல்லா வெந்து வரணும் உருளைக்கிழங்கு, அந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து வரணும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு உருளைக்கிழங்கும். மசாலாவும் பாருங்கள் நல்லா திக்காகி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சாதம் போட்டு கலரும் போது நல்லாயிருக்கும், கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ ஒரு 200 கிராம் அளவுக்கு சாதம் வடித்து கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சாதத்தை இது கூட சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்குவோம். குழந்தைங்களுக்கு நெய் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கூட நீங்கள் கலந்து கொடுக்கலாம். இன்னும் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா இந்த சாதமும் மசாலாவும் கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க.
அவ்வளோதான் நம்மளோட உருளைக்கிழங்கு சாதம் ரொம்ப சூப்பரா, அருமையா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சிப்ஸு, அப்பளம் இது போல வச்சு குடுத்தோம் அப்படின்னா, குழந்தைங்க அருமையா சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க. இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம செய்ய போறது கேரட் சாதம் தான் எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா, நல்லா டேஸ்ட்டா செஞ்சு குடுக்கலாம். கொஞ்சம் ஒரு சில மசாலாலாம் சேர்த்து, முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம செஞ்சு குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கேரட் சாதத்த குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு வருவாங்க. உடம்புக்குமே ரொம்ப நல்லது இந்த கேரட் சாதம். எப்படி செய்றதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்ப அடுத்து கேரட் சாதம் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேன். இதில ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயும் நெய்யும் சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு குடுக்கும் கேரட் சாதத்துக்கு. இப்ப இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பு 2ஆ உடைச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு முந்திரி பருப்பு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா, நீங்க இந்த இடத்துல வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா சேர்த்து இத ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா ஒரு பொன்னிறமா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் இதில பார்த்தீங்கன்னா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதில இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்த நல்லா பொடுசா கட் பண்ணிக்கங்க. இப்ப வெங்காயம் சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விடுங்க. இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்ப வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்கி வந்துச்சுன்னா போதும். ரொம்ப இதா வதங்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வதக்குனோம்னா போதும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கேரட் எடுத்து துருவி வச்சிருக்கேன். கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கேரட்டோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 200 கிராம் இருக்கும். இப்ப கேரட்ட வதக்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கவும். நான் சாதத்தில உப்பு போட்டு வடிக்கல. சாதத்துக்கும், கேரட்டுக்கும் சேர்த்து தான் உப்பு சேர்த்துருக்கேன் நான். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா இந்த அளவுக்கு கேரட் வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதேபோல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல லைட்டான ஒரு காரம், அந்த கேரட்ல உள்ள இனிப்பு எல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா, டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். அதுக்கு தான் 1/4 டீஸ்பூன் மட்டும் சேருங்க. அதிகமான அளவு சேர்க்க வேணாம். இப்போ 200 கிராம் அளவுக்கு சாதம் வடிச்சு ஆற வச்சு வச்சிருக்கேன். அத இதில சேர்த்துக்கிறேன். இப்ப சாதம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுருவோம். சாதம் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில ஒரு 1/4 மூடி அளவுக்கு லெமன் சேர்த்துக்குங்க. லெமன் சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா, அதில புளிப்பு, அந்த கேரட்ல உள்ள இனிப்பு, நம்ம சேர்த்த காரம், மிளகாத்தூள் எல்லாத்தோட டேஸ்ட்டும் கலந்து நல்ல ஒரு அருமையா இருக்கும் இந்த சாதம் டேஸ்ட்டு. ஒரு 1/4 மூடி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்குங்க. எதுவுமே பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூளா இருக்கட்டும், லெமனா இருக்கட்டும் எல்லாமே கம்மியான அளவு தான் சேர்க்கணும். சப்புன்னு இல்லாம கேரட் சாதம் வந்து வெறுமனே செய்யாம, இது போல நல்லா புளிப்பு, காரம் எல்லாம் கலந்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா, டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அருமையா சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க. நம்மளோட கேரட் சாதம் ரொம்ப அருமையா, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது தக்காளி சாதம் எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். பிரியாணி டேஸ்ட்ல ரொம்ப அருமையான ஒரு தக்காளி சாதம் எப்படி செய்றதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்ப தக்காளி சாதம் செய்யறதுக்கு அடுப்புல ஒரு குக்கர் வச்சிருக்கேன். அதில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு தாளிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் சீரகம், ஒரு அன்னாசி பூ, கொஞ்சம் கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மத்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இத வதக்கி விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாடை போற வரைக்கும் ஒரு 2 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இது தக்காளி பிரியாணி அப்படிங்கிறதுனால நீங்க தக்காளி கொஞ்சம் அதிகமா சேர்க்கணும். நான் இன்னைக்கு வந்து 200 கிராம் அரிசிக்கு 3 மீடியம் சைஸ்ல தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளிய இது போல நீள்வாக்குல கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேபோல நல்லா பழமான தக்காளி பழமா எடுத்துக்கிட்டிங்கன்னா, சாதத்துக்கு நல்ல டேஸ்ட் குடுக்கும். இப்ப தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். வதங்குனதுக்கு அப்புறம் நம்ம மத்த பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்ப தக்காளி வதங்குனதுக்கு அப்புறம் இதில 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த கரம் மசாலா பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்து
சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்து நல்லா அந்த மசாலாவை ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விட்டுக்குங்க. இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு குடுக்கும் சாதத்துக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நம்ம பிரியாணி எப்படி செய்வோமோ அதே போல தான். ஆனா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இதில வந்து தக்காளி அதிகமா சேர்த்துக்கணும். பிரியாணிக்கு நம்ம தக்காளி கம்மியா சேர்ப்போம். இதில கொஞ்சம் அதிகமா சேர்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த தக்காளி பிரியாணி டேஸ்ட்டு ரொம்ப அருமையா இருக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு, இதில 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு இந்த டம்ளரால தான் எடுத்தேன். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நீங்க உப்பு, காரம்லாம் போதுமான்னு கலந்து விட்டு செக் பண்ணி பாருங்க. தேவைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்குங்க. இப்போ 1 டம்ளர் பிரியாணி அரிசிய வந்து நல்லா எடுத்து கழுவிட்டு ஒரு 20 நிமிஷமா ஊற வச்சு வச்சிருக்கேன். அத தண்ணிலாம் வடிச்சுட்டு இதில நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு நம்ம வேக வைக்கணும். குக்கர் மூடி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹைல ஒரு விசில் வச்சுக்கோங்க. அப்புறம் லோ ஃப்ளேம்ல ஒரு விசில் 2 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா, சாதம் நல்லா பூ போல நமக்கு வெந்து வந்துரும். ஃபர்ஸ்ட்டு ஹைல ஒரு விசில் வரட்டும். அதுக்கப்புறம் குறைச்சு வச்சு அதுக்கப்புறம் ஒரு விசில் வச்சு எடுத்துக்குங்க. இப்ப சாதம் நல்லா வெந்துருச்சு. காட்டுறேன் பாருங்க. நல்லா ப்ரெஷர்லாம் ஃபுல்லா ரிலீஃப் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஓப்பன் பண்ணி பாருங்க. சாதம் அருமையா வெந்து சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க. நம்ம இந்த மாரி நம்ம விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா, நல்லா அருமையா வெந்து வந்துரும். கடைசியா இதில ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து எடுத்தோம்னா, நல்லா கம கமன்னு வாசனையோட சூப்பரான தக்காளி சாதம் ரெடிங்க. சாதம் பாருங்க ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம நல்லா பொல பொலன்னு உதிரியா வந்திருக்கு பாருங்க. சூப்பரா அருமையா தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த 4 விதமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.